السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். வியாழக்கிழமை அசரினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த திக்ரை 100 தடவைகள் ஓதுவோம். இந்த திக்ரை 100 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவி கிடைப்பதை கண்கூடாக காணலாம். அந்த அளவுக்கு சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அது ரமலானினுடைய மாதம். முதலாவது நோன்பை நாம் நோற்றிருக்கின்றோம். நாம் இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த ரமலானினுடைய மாதம் பல அமல்களை செய்யக்கூடிய ஒரு மாதம், குர்ஆன்களை அதிகமாக ஓதக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிகமாக நாம் குர்ஆனை ஓதுவோம். அல்லாஹ் இந்த குர்ஆனை ஓதுவதற்கு பல நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு மாதம். நாம் ஒரு அமல் செய்தால் பல மடங்கு கூலியை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அவ்வளவு சிறப்புகள் நிறைந்த ஒரு மாதம் தான் இந்த ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமலானினுடைய மாதம் இதனை அடைந்திருக்கின்றோம். இதனை முழுமையாக அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இதனுடைய முதலாவது 10 மக்ஃபிரத்தினுடைய 10 நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் மக்ஃபிரத்தை அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. இரண்டாவது 10 ரஹ்மத்தினுடைய 10, அதே போன்று நரக விடுதலையுடைய, இவ்வாறு 3 விதமாக இந்த ரமலானினுடைய 30 நாட்களையும் பிரித்திருக்கிறார்கள். இந்த எல்லா விடயங்களையும் அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. இந்த வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை 100 தடவைகள் ஓடுவோம். யா கனியு யா முகனி, யா கனியு யா முகனி என்ற இந்த திக்ரை ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய உதவி அது நம்மை வந்தடையும். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி தருவான்.